அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். 2024ஆம் ஆண்டு முழுவதும் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. நரம்பு கோளாறுகள், வயிறு கோளாறுகள், முதுகு தண்டுவடம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். கூடா நட்பு கேடு விளையும். ஏதாவது யாருடன் பிரச்சனை இருந்தால் 3ஆம் நபர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். உறவினர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். நண்பர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். நீங்களே சமாதானம் கொடி காட்டி உங்களுக்கு ஆகாதவர்களுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டால் உடனடியாக அது நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பயணங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிக்கலை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்து, தலைமுறை சொத்தில் சிறிது கவனமாக இருப்பது கும்பத்துக்கு முக்கியம். அதே சமயம் தொழில் நன்றாக முன்னேறக்கூடிய அமைப்பு சித்திரையிலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் கண்டிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டுமென்றால் தைரியமாக பண்ணிட்டு வருவது தான். தள்ளி போடுவது தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே சமயம் சனிக்கு உண்டான அமைப்பில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இன்னொரு தொழில் மாறுவதற்கு வரை, இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கிற உத்தியோகத்தை கோபப்படுவது, ஆவேசப்படுவது, பேப்பர் போடுவது கூடாது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வார்த்தைகளில் கடுமையான விஷத்தை கக்குவார். அதனால் கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும். நல்ல உங்களுக்கு உதவி செய்பவர்களே ஒதுங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அரசுக்கு எதிராகவோ வழக்குகள் எதிராகவோ ஏற்கனவே தஸ்தாவேஜுகள், கணக்கு வழக்குகள், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, மற்ற சொத்து பிரச்சனை, ஏதாவது பழைய வழக்குகள்லாம் திடீரென்று உயிர்ப்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே சட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம்.